கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வில் மாயமான 48 வயதான இந்திய சுற்றுலா பயணி விஜயலட்சுமியின் குடும்பத்தினருக்கு கோலாலம்பூர் நகராண்மை கழகம் 30,000 வெள்ளி வழங்குவதாக தெரிவித்திருப்பது உதவி நிதி மட்டும்தான் என்று கோலாலம்பூர் மாநகர மேயர் டதஸ்ரீ மைமூனா முகமது ஷரீப் விளக்கமளித்துள்ளார். அரசாங்கம் வழங்குவதாக தெரிவித்த இழப்பீடு நிதி இது இல்லை என்றும் இது கோலாலம்பூர் நகராண்மை கழகம் மனிதாபிமான அடிப்படையில் வழங்கும் உதவி நிதி என்றும் அவர் விளக்கமளித்தார். 48 வயதான இந்திய சுற்றுலா பயணி விஜயலட்சுமியின் கணவர் மாதவன் மற்றும் 25 வயதான அவரது மகன் சூர்யாவுக்கு இந்த நிதி தொடர்பாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மலேசிய அரிமா சங்கத்தின் விளக்க கூட்டம் நேற்று கிள்ளான் ஜெம் உணவகத்தில் நடைபெற்றது. மலேசிய அரிமா சங்கத்தின் தேசிய தலைவர் ஓம் ஸ்பா தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நாடளாவிய நிலையில் உயர்மட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதோடு சங்கத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம் அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெறும் என்று முடிவு செய்யப்பட்டது. மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களோடு சங்கத்தின் நடவடிக்கைகள் அமையும் என்றும் பல்வேறு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை சங்கம் மேற்கொள்ளவிருப்பதாகவும் மலேசிய அரிமா சங்கத்தின் தேசிய தலைவர் ஓம் ஸ்பா தியாகராஜன் குறிப்பிட்டார். நெடுஞ்சாலைகளின் மேம்பாட்டு செலவுகள் நன்கு நிர்வகிக்கப்பட்டு ஊழலற்ற சூழல் அமைந்தால் குறைந்த கட்டண விகிதங்கள் சாத்தியமாகும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நம் நாட்டில் சுங்கச்சாவடிகள் தொடர்பாக அடிக்கடி உயர்த்தப்படும் செலவுகள் குறித்த மக்களின் கவலைகள் நியாயமானதே என்று அவர் கூறினார். செலவுகள் அதிகரிக்கும் போது கட்டண விகிதங்களும் அதிகரிக்கும் என்றும், இருப்பினும் செலவுகள் நன்கு நிர்வகிக்கப்பட்டு கசிவு அல்லது ஊழல் இல்லை என்றால் சுங்கச்சாவடி கட்டணங்களை குறைக்க வாய்ப்பு உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். ஹலால் சான்றிதழ் விவகாரத்தில் டிஏபி கட்சியின் துணைத் தலைவர் தெரேசா கோக் கூறிய கருத்துக்களை அரசியலாக்க வேண்டாம் என்று அனைத்து கட்சிகளுக்கும் டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் தனது கருத்துக்களை தெரிவிக்கும் பொறுப்பு கோக்கிற்கு உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். ஒரு எம்பி என்ற முறையில் அவர் தனது கருத்துக்களை கூற வேண்டிய பொறுப்பு உள்ளது என்றும், மேலும் முஸ்லிம் அல்லாத உணவகங்களிலிருந்து அவர்களும் பாதிக்கப்படலாம் அல்லது ஹலால் சான்றிதழை பெற வேண்டும் என்பது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் விளக்கினார். தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள நடைபாதைகளை ஆக்கிரமிப்பு செய்து வணிகம் செய்த 9 உணவகங்கள் மீது கோலாலம்பூர் நகராண்மை கழகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜலான் லோம்போக் தமான் மகாராஜா செராஸ் பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் நடைபாதைகளை ஆக்கிரமித்திருந்த உணவகங்களில் கூடாரங்களை அப்புறப்படுத்தியது மட்டுமின்றி தற்காலிகமாக சம்பந்தப்பட்ட உணவகங்களை மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. விதிக்கப்பட்ட அபராதத்தை முழுமையாக செலுத்திய பின்னரே உணவகங்கள் திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒற்றுமை கூட்டணியின் வேட்பாளராக குல்வாங் மாவட்ட அம்னோ இளைஞர் பகுதி தலைவர் சயிட் ஹுசைன் சயிட் அப்துல்லா போட்டியிடுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மால் சலே தாம் வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். அரசியலில் அம்னோவின் நிலைப்பாட்டை உறுதி செய்வதற்கு இளைஞர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் கட்சியாக அம்னோ இருக்க வேண்டும் என்பதை இந்த வேட்பாளர் நியமனம் உறுதி செய்வதாகவும், மக்கோத்தா சட்டமன்றத்தில் அம்னோவின் வெற்றியை உறுதி செய்ய இளைஞர்கள் களம் காண்பார்கள் என தாம் நம்புவதாகவும், இதனால் அம்னோ இளைஞர்களை கைவிடாது என்ற நம்பிக்கையை பெற்ற கட்சியாக இருக்கும் என்றும் அக்மால் சலே தெரிவித்துள்ளார். சாலையில் நவீன ஸ்கேட்போர்டு பயன்படுத்தி மற்ற வாகனங்களுக்கு இடையூறை ஏற்படுத்திய நபரை தேடி வருவதாக பாராடயா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் கமாருல் ரிசால் ஜனால் தெரிவித்தார். பினாங்கின் ஜலான் துன் சாடோன் சாலையில் சம்பந்தப்பட்ட நபர் அபாயகரமாக ஸ்கேட்போர்டு செய்ததாக வெளிவந்த காணொலியின் அடிப்படையில் அந்நபரை தேடி வருவதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சாலைகளில் ஸ்கேட்போர்டு பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் இம்மாதிரியான செயல்களை தவிர்க்கும்படி கமருல் ரிசால் கேட்டுக் கொண்டுள்ளார். தான் ஊழல் செய்ததாகவும் பண மோசடி செய்ததாகவும் கருத்து தெரிவிக்கும் பலரும் நஜீப்பின் மீதான ஊழல் வழக்கையும் பண மோசடி வழக்கையும் பற்றி பேசாமல் இருப்பது ஆச்சரியமாக இருப்பதாக பிரிகாத்தான் தலைவர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார்.
ஒன் பெஸ்தாரி நெட் திட்டத்தின் மூலமாக 4 பில்லியன் ரிங்கிட் நட்டம் ஏற்பட்டதற்கு அப்போதைய பிரதமரும் நிதி அமைச்சருமான டதஸ்ரீ நஜீப் துன் ரசாக் காரணம் என முஹிதீன் தெரிவித்தார். கடந்த 2011ஆம் ஆண்டு தொடங்கிய ஒன் பெஸ்தாரி நெட் திட்டத்தின் போது தாம் கல்வி அமைச்சராக இருந்ததாகவும் YTL கம்யூனிகேஷன்ஸ் இந்தியன் பிரிகாட் இந்த ஒன் பெஸ்தாரி நெட் திட்டத்தை வழி நடத்தியதாகவும் அத்திட்டம் முழுமையாக நிதி அமைச்சின் கீழ் இயங்கியதாகவும் அவர் தெரிவித்தார். அதன் பின்னர் 2019ஆம் ஆண்டு அப்போதைய கல்வி அமைச்சராக இருந்த மஸ்லி மாலி YTL கம்யூனிகேஷன் நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்தார். 2020ஆம் ஆண்டில் தாம் பிரதமராக இருந்தபோது ஒன் பெஸ்தாரி நெட் திட்டமும் இல்லை, YTL கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனமும் இல்லை. 4 பில்லியன் ரிங்கிட் பணம் எங்கே எனும் கேள்வியை தாமும் கேட்பதாக பிரிகாத்தான் நேஷனல் தலைவர் தன்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கேள்வி எழுப்பினார். SG4 பொருளாதார முதலீட்டு வாயிலாக திரங்கானு, கிளாந்தான், பெர்லிஸ், கடா என 4 மாநிலங்கள் கூட்டு சேர மகாதீரின் வழிகாட்டல் முக்கியமாக இருக்கும் நிலையில் பொருளாதார ரீதியில் எதிர்க்கட்சி மாநிலங்கள் ஒன்று சேர்வதால் அன்வாருக்கு பயமா என SG4 ஆலோசகரான முன்னாள் பிரதமர் மகாதீர் கேள்வி எழுப்பியுள்ளார். மாநிலத்தின் வருவாய்க்கு ஏற்ப முதலீடுகளை பங்கிட்டுக் கொள்வதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கும் நிலையில் இந்த SG4 திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெறும் முதலீடுகளும் லாபமும் குறிப்பிட்ட 4 மாநிலங்களின் உள்கட்டமைப்பு மேம்பாடுகளுக்காக செலவிடப்படும் நிலையில் இதனால் மடானி அரசுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் SG4 திட்டத்தின் ஆலோசகராக தாம் இருப்பதை அன்வார் விரும்பவில்லை என்பது வெளிப்படையாக தெரிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டத்தால் மடானி அரசுக்கு பாதிப்பு வந்துவிடுமோ எனும் அச்சம் அன்வாருக்கு இருப்பதை தம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று மகாதீர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.